சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 90 துணை ராணுவத்தினர் நீலகிரிக்கு வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் மொத்தம் உள்ள 868 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பெட்டிகள் உதகையில் உள்ள கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் 45 வாக்குப்பெட்டிகள் இன்று காலை அனைத்து கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பு அறையிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டது. அந்த பெட்டிகள் ஒரு தொகுதிக்கு 15 வீதம் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களிடம் வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும், பாதுகாப்பு அறை திறக்கப்பட்டு வாக்குப்பெட்டிகள் வெளியில் எடுப்பதை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா செய்தியாளர்களிடம் மேலும் கூறுகையில், நீலகிரி மாவட்டத்திற்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், அந்த எந்திரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார். மாவட்டத்தில் 868 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் 1508 வாக்குப்பெட்டிகளும் 1140 கட்டுப்பாட்டு கருவிகளும் 1197 வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். பாதுகாப்பு அறையில் இருந்து வெளியில் எடுக்கப்பட்டுள்ள 45 வாக்குப்பெட்டிகள் பொது இடங்களில் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 90 துணை ராணுவத்தினர் நீலகிரிக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இவிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் நம்மளுக்கு இந்த சத்தாரா மாவட்டம் மகாராஷ்டிராலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எஃப்எல்சி பண்ணணும், பியூசியு விவிபேட் எல்லாம். அது போக அந்த எஃப்எல்சி முடிச்சுட்டு நம்மளுக்கு 1508 பேலட் யூனிட்டும் 1140 கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் 1197 இத்தனை நம்பர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அடிக்வெட்டாக இருக்குது. 174%, 131% அண்ட் 138%. இப்போ ட்ரைனிங்காக, அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங்காக 15 இவிஎம் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கும் 15 ஆக மொத்தம் 45 இவிஎம்ஸ் பியூ சியூ விவிபேட் இந்த பேக்கேஜாக நம்ம எடுக்கிறோம். ஸோ 45 மெஷின்ஸ், இவிஎம் மெஷின்ஸ் இன்று பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணி அந்தந்த ஆர்ஓஸ்க்கு கொடுத்துடுவோம். இதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ட்ரெயின் பண்ணுவாங்க, ப்ளஸ் பப்ளிக்கும் எப்படி அந்த வாக்கு போடணும் அப்படின்றத எல்லா பப்ளிக் பிளேசஸ்லேயும் வச்சு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் முடித்து அந்தந்த ஆர்ஓஸ் ஸ்ட்ராங் ரூம்லேயே இதை ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. அது அந்த நாமினேஷன் லாஸ்ட் டே அன்னைக்கு திருப்பி கொண்டு நம்மக்கிட்ட ஒப்படைப்பாங்க. அது போக அந்த மிஷின்ஸையும் நம்ம எஃப்எல்சி பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்குவோம். இன்கேஸ் ரிசர்வாக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது இல்லாமே நம்மளுக்கு அடிக்வெட்டாக இருக்குது. பேலட் யூனிட்ஸ் 169%, கண்ட்ரோல் யூனிட்ஸ் 126% அண்ட் விவிபேட்ஸ் 133%. ஸோ ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு இது தவறையும் நம்மளுக்கு அடிக்வெட்டாக இருக்குது. 90 பேர் வந்திருக்கிறாங்க. பட் எங்கே டிப்ளாய் பண்ணணும்னு என்ன அவங்க அந்த பாய்ஸ் கிளப் அங்கங்கே டார்மெட்ரிஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே என்ஷூர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன்ஸில் மட்டும் அது புதுசாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுனால அதில் இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. எப்படியும் நம்ம எலெக்ஷன் முன்னாடி முடிச்சிடுவோம்.